காரர்களே, நல்லதோ கெட்டதோ முழுசா தெரிஞ்சவங்க, சனி பகவானின் ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடத்தையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்பு தான். விட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பான எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டீங்க. இதனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டமும் துன்பமும் அதிகமாகவே வந்திருக்கும். புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியம் எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. கும்பராசிக்காரர் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணுயிரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துவது கிடையாது. இதனால் பார்க்கிறவங்களுக்கு எல்லோரும் கும்பராசியாக இவர்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிறது நினைச்சு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தானே தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி கூட பார்க்க யாரும் இல்லை. எந்திரிச்சு நிற்கிறதுக்கு கூட உங்களுக்கு குறைச்சல் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நட்பு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கும்பராசிக்காரங்க கிட்ட தேடி வந்து அந்த தேவை முடிஞ்ச உடனே தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவி கேட்க அவங்க உங்களை முன்பட்டு துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கான தினம் தினம் எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்களில் இருந்து கும்பராசிக்காரர்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாக மாறப்போகிறது. மே 12ஆம் தேதி பிறகு உங்களுக்கு 5 கிரகங்கள் சேர்க்கை ஒன்றாக இருக்கிறது. இது உங்கள் வாழ்க்கையில் நிறையவே முழுவதுமாக மாற்றப்போகும். அதனால் மீன ராசி சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது, சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. இது ஒரு ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்ப்பது. அது மட்டும் அல்ல, கும்பராசி பார்த்திங்கன்னா மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த மே மாதத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இத்தனை வருட கிரகங்களின் பெயர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதை கண்டிப்பாக கும்பராசிக்கு பேரதுக்கு கிடைக்கப் போகிறது. எல்லாம் இனிமேல் வெற்றி. ஜென்ம கடந்த காலம் வந்து நிறைய பாதிப்புகள் சந்தித்திருப்பீங்க. நிறைய சிக்கல்கள், பணத்தில் ஏமாற்றம், பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வரக்கூடிய 6-7 மாதம் அப்படிங்கிறது காலகட்டங்கள் கும்பராசி தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நடத்து போகிறது. நினைச்சு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், புதுசாக ஒரு கஷ்டம், பிரச்சனை தானாக உங்களை தேடி வந்திருக்கும். கும்பராசிக்காரர் சொந்த பந்தம் இழந்து, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து, கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாமே இழந்து நிற்கின்றேன் இருக்கிறது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கவில்லை என்று சொல்லி இருக்கக்கூடிய இது போல என்னால் வாழவே முடியாதா சாமி, தயவு செஞ்சு என் உயிரை எடுத்துக்கோ என்று கஷ்டப்பட்டு அப்புறம் வாழ்க்கையில் வாழுகின்ற எண்ணம் சுத்தமாக போயிருச்சு. உங்கள் மனசு கவலை துன்பம் அதிகமாக இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தடுபடுவதற்கு உங்கள் கூட இருக்கும் நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணி இருக்காங்க. இது எல்லாம் தெரிஞ்சும் கூட நீங்கள் இன்னும் பண்ண எனக்கு என்ன வந்து அப்படிதான் வேலை மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருந்துட்டு இருக்காங்க. யார் என்ன செஞ்சா என்ன அப்படிங்கிறத மட்டும் நினச்சிட்டு அவங்களுடைய வேலையை அவங்க பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்னைக்குமே மற்றவங்களுக்காக நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளை மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கும்பராசிக்காரங்க கொடுத்து சிவகரங்கள் சொந்தக்காரர் உங்ககிட்ட இருந்து அப்படின்னா எடுத்து கொடுத்து போயிட்டு இருப்பாங்க. மற்ற ராசி மத்தியில் என்னைக்குமே சொல்லி காட்டுற பழக்கங்கள் இவர்களுக்கு என்னைக்குமே கிடையாது.
கும்பராசிகளுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்திற்கு போய் வக்கர நிவர்த்தி ஆகிறது. இதனால் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய நாட்களாக கும்பராசிக்காரர் பார்க்க போறீங்க. அதை பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தின் சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாததனால் ரொம்பவே பின்தங்கி இருக்காங்க. அது முழுக்க முழுக்க கும்பராசிக்காரர் தான். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு தகுதற்போல் நல்ல ஒரு வேலை. இதுவரை கடந்த காலகட்டம் 10,000 சம்பளத்துக்கு 15,000 சம்பளத்துக்கோ நீங்கள் இத்தனை நாளும் கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்பொழுது இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலைக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, ஐடி இல்லை பிரைவேட் ஜாப் போன்ற நீங்கள் எந்த ஒரு வேலை ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக 100க்கு 100% நிச்சயமாக கிடைக்கும். கேரண்டி. ரொம்ப நாட்களாக அலைஞ்சு இருக்கீங்க. நாட்களுக்கு விரைவில் உங்களுக்கு மிகவும் தகுந்தாற்போல தீர்ப்பு வரும். தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதி பொறுவதறி புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் சரி, இளர் வாழ்க்கையின் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுக்கு தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கும்பராசி எல்லாமே பயப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்படின்னு நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நினச்சித்தான் என்ன சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார். ஆனால் கண்டுபிடிச்சா ராகு கேது என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்கள் இந்த வருட கிரகங்கள் அனைத்தும் இந்த ராசிகளில் ராஜயோக முன்னேற்றத்தை தரப்போகிறது. அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு இரவு பகல் உழைச்சி இருப்பீங்க. உங்கள் சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. அதில் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பொழுது அதில் நீங்கள் எப்பயுமே இருந்திருக்கலாம். உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் இருக்காது. ஆனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் கிடைச்சிருக்காது. குரு பெயர்ச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி ஆதரவு முதற்கென்று உங்கள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. இனி உங்கள் வார்த்தை மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு போகிறது. கடந்த காலத்தில் திருமணம் நிலை அப்படி கும்பராசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய இதாக பார்த்துப்பட்டிருக்கிறது. எந்த வயது பார்த்தீங்கன்னாலும் 32, 30, 35 வயது வரைக்கும் நிறைய கும்பராசி கல்யாணம் ஆகாமல் ஆண்கள் திருமணம் நிலையில் அப்படியே தள்ளி போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் இதில் குறிப்பாக பெண்கள் ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்காங்க. ஆனால் ஆண் ரொம்ப பாவம். இனி இதற்கு பிறகும் கூட இனி இவர்கள் எப்படியாவது வரக்கூடிய நாட்களில் இந்த 2025 அப்படிங்கிறது முடிகிறதுக்குள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணை இழந்த கும்பராசி ஆண்கள் பெண்களை அடுத்து 2வது மறுமணம் பண்ணலாம் வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. 2வது மேரேஜ் பண்ணும்போது ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்களே அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு அந்த 2வது திருமணம் பார்த்தீங்கன்னா நிறைய கும்பராசி நேயர்களுக்கு யோசிக்காது இருக்கக்கூடியது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது இப்பொழுது சீக்கிரமாக
பேரண்ட் அந்த செஸ்ட்ரேட் சர்வை பண்ணுற ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியம் இயக்க கும்பகோபாசிகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு நேரம் அமைக்கப் போகிறது. எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டாலும் உனக்கான எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எனக்கு மேரேஜ் நாளுக்கு நாள் வராதா என்று நீ பல நாட்களாக ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் மேரேஜ் 4 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. ஆனால் எனக்கு இன்னையும் வரையும் பிள்ளை போன்ற பாக்கியம் இல்லையே சாமி அப்படின்னு நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் குரு பெயர்ச்சி மூலியமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி இந்த 2025 முடிவதற்குள் உங்களுக்கு விரைவில் பிள்ளை பாக்கியம் பெற உண்டும். கடந்த காலத்தில் அதிகமான காதல் தோல்வி முழுக்க கும்பராசிக்காரர் ஏன் வந்து லவ் பண்ணி இருப்பாங்க. திடீர் பிரியோ அப்படிங்கிறத இந்த டைமில் நடந்திருக்கும். ஏற்று பார்க்காம எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்திருக்கும். எல்லா விதமான சங்கடங்களும் பட்டிருப்பீங்க. எல்லாம் சந்திருச்சுப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு காதலை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த காதல் கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பிரித்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்க்கையில் வாழ்வீர்கள். பெண் பொறுத்தவரை வாழ்க்கையில் சங்கடங்கள், ஆலோசனைகள், குடும்ப உங்களுக்கு ஆலோசனை, நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு எளிமையான பேச்சு திறமை நீங்கள் அனைவருமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கு புகழும் படிப்படியாக முன்னேற்ற வரப்போகிறது. சிலர் படிப்படியாக வேலை விஷயங்கள், தொழில் விஷயம், வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப் போகிறது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலங்கள் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் நடந்திருக்காது. இதை நினைத்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏண்டா நம்ம குடும்பத்தில் இந்த ஒரு நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சு வார்த்தைகள் பங்களிப்பு இருக்கும். எல்லாமே போயிருக்கும். இனிமேல் எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது. ரொம்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் பிரச்சனையும் தீரப்போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வீடுகள் திருமணம், சீதனம், புதிய வீடு கட்ட ஆரம்பிக்க, கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்கப் போகிறது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பாராத உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கும்பராசி பொறுத்தவரை நீங்கள் ஆண்களோ பெண்களோ, அரசு வேலை, தனியார் வேலை, கூலி வேலை, நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகிறது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாக மாறப்போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரரின் வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பாராத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப் போகிறது. உங்களுடைய சொந்தக்காரர் நண்பரும் எதிர்பார்த்த உங்கள் மீது வந்து என்ன நம்முடைய திடீர் மாற்றங்கள், எப்படி இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள், எப்படி இவர்கள் பைக் வாங்கி இருக்கிறார்கள், கார் வாங்கி இருக்கிறார்கள், பைக் வாங்கி வீடு கட்டி இருக்கிறார்கள், கல்யாணங்கள் பண்ணி இப்பொழுது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க, இடம் வாங்கி போட்டுட்டாங்க அப்படின்னு உங்களை மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க. ஏன் அந்த அளவிற்கு இந்த 2025 முடியும் போது நல்ல ஒரு அசுர வளர்ச்சி, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் போக போகிறீங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருந்து கடன் பிரச்சனை அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு கும்பராசிக்காரர் பார்த்து கேட்பீங்க. 3 லட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கடன் சொல்லி இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் நாளுக்கு நாள் அது இப்பொழுது எல்லாம் சரியாகி இப்பொழுது எந்த ஒரு கடனும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க.
இந்த வாழ்க்கையில் இப்பொழுது 2025 26 நீங்கள் அடியை எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் பொருளாதார முன்னேற்றமும் கும்பராசிகளுக்கு போக போறீங்க. இது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. உடல் ரீதியாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. எப்பொழுதும் என்ன அடிக்கடி குழந்தை உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, மனைவி உடம்பு சரியில்லையே, உடல் சரி பிரச்சனை நிறைய தொந்தரவு சந்தித்து இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாகி உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகிறது. அந்த உறவு முழுவதும் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போகிறீங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டி இருக்க போகிறாங்க. உங்கள் காதலிக்க இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், புதிய ஒரு சொந்தமாக இருக்கலாம். இவர்கள் மூலம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் போக போகிறீங்க. எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.